إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கைமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல ஞானங்களையும் அறிவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றார். நம்மை விட நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்கு ஞானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் கடந்த காலத்துடைய ஞாபகம் இருக்கும். ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்காத ஞானத்தை எல்லாம், பார்க்காத ஞானம் என்றால் ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு முன்பதாக வந்த நபிமார்களை பற்றி உண்டான அந்த ஞானம் வரக்கூடிய காலங்களில் இன்னெல்லாம் நிகழும் என்ற ஞானம் முதல் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு பிரத்யேகமாக வழங்கி இருக்கின்றார். ஆனால் 5 விஷயங்களுடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்கவில்லை. 5 விஷயத்துடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் கொடுக்கவில்லை. குறிப்பாக நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 ஞானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கவில்லை. அதிலே ஒன்று என்ன என்றால் சூரா லுக்மானுடைய கடைசி வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்,
இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும் என்ற ஞானம் யாருக்கும் தெரியாது. நாள் எது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்ஆவுடைய நாள் வரும் என்றார்கள். எந்த ஆண்டு என்பதை நமக்கு கற்றுத்தரவில்லை. ஏன் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஞானத்தை வழங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யஸ்அலுக الناس عن الساعة, நபியே மறுமை நாள் எப்போது வரும், உலகம் எப்போது அழியும் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல், அல்லாஹ் சொல்கிறார், நபியே சொல்லுங்கள், குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், மறுமை எப்போது வரும் என்ற ஞானம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்றார். ஆக மறுமை எப்போதும் நிகழும் என்ற ஞானம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இரண்டாவது, மழை எப்போது பொழியும் என்ற ஞானமும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். 4 நாளைக்கு முன்னாடி அல்லது 5 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நியூஸ்ல வந்தது, கோயம்புத்தூரில் கனமழை வரப்போகிறது என்று. பார்த்தோமா இல்லையா? நம்மள எதிர்பார்த்து அப்படிதானே, ஆனால் வரவில்லை. 2 நாட்களாக மழையே வரவில்லை. 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு ரஹ்மத் இறங்கியது, அதுதானே. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், மழை எப்போது பொழியும் என்ற ஞானம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு கணிப்பிலே சொல்வார்களே தவிர அது உறுதி என்பது அல்லாஹ்வுடைய கையில் மட்டும்தான் இருக்கின்றது. மூன்றாவது, தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றியும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். சில நேரத்தில் மருத்துவர்கள் கொண்டு சொல்வார்கள், இந்த ஸ்கேன்ல சரியா தெரியல, இன்னொன்று எடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அது நல்லவனாக வாழ்வானா அல்லது தீவனாக வாழ்வானா என்ற ஞானத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். நான்காவது, وما تدري نفس ماذا تكسب غدا, ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்ற ஞானத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். நாளைக்கு நம்ம பாக்கெட்ல என்ன வரும் என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அதுதானே, செல்வந்தர்கள் மிஸ்கின்களாக ஆகலாம், மிஸ்கின்கள் செல்வந்தர்களாக ஆகலாம். وما تدري نفس ماذا تكسب غدا, ஒரு ஆத்மா நாளையின் நிலை என்ன என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஐந்தாவது அல்லாஹ் சொல்கிறான், وما تدري نفس بأي أرض تموت, ஒரு ஆத்மா எந்த பூமியில் மரணிக்கும் என்ற அந்த ஞானத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஐந்தாவது விஷயம், وما تدري نفس بأي أرض تموت, ஒரு ஆத்மா எந்த பூமியில் மரணிக்கும் என்ற ஞானம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வின் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது புனித மதீனாவிலே, ஆனால் மரணித்ததோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததோ புனித மக்காவிலே பிறந்தார்கள், புனித மக்காவிலே பிறந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது மதீனாவிலே மரணித்தார்கள். அதுதானே சகோதரர்களே, இந்த ஞானம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. யாராலும் அதை மறுக்க முடியாது. மறக்கலாமே தவிர வாழ்க்கையிலே மரணத்தை யாராலும் மறுக்க முடியாத சகோதரர்களே. அந்த மரணத்தை, எத்தனை மரணங்களை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலே நமக்கு நெருக்கமானவர்கள், எத்தனை மக்கள் நமக்கு அன்பிற்குரியவர்கள், குடும்பத்திலே எத்தனை மக்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நம்முடைய மஹல்லாவிலே எத்தனை மக்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நம்முடைய ஊரிலே எத்தனை மக்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இதே போன்று நாமும் நம்முடன் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நாள் விடையை சொல்லிவிடுவோம் சகோதரர்களே. அதுதான் அந்த மரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரணத்தை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். 3வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஆல இம்ரானில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அந்த மரணத்துடைய செய்தியை சொல்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பூமியிலே ராஜாவாக வாழலாம், மந்திரியாக வாழலாம், செல்வந்தர்களாக வாழலாம், அரசியல்வாதியாக வாழலாம், படித்தவர்களாக வாழலாம், பட்டதாரியாக இருக்கலாம், மிஸ்கீன்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவான், மரணத்தை கொடுத்து விடுவான். குல்லு மன் அலைஹா ஃபான் ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان. எல்லாத்தையும் நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள் மட்டுமல்ல, உலகத்தில் நான் என்னெல்லாம் அண்ட சராசரங்களை படைத்தேனோ, குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா, அனைத்தையும் அழித்து விடுவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். ويبقى وجه ربك ذو الجلال والإكرام, அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர பாக்கி அனைத்தையும் நான் அழித்து விடுவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மரணத்தை நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஹாதிமல் லத்தாத் என்றார்கள். உலகத்துடைய ஆசைகளை தகுடுபொடியாக்கக்கூடிய, உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் தூக்கி எறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள். மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ்ந்தோம் என்றால் உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வருமா யோசிப்பார்கள். மரணத்தை நினைவு கூர்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கை உள்ளத்திலே வருமா? மரணத்தை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ்வை மறந்து வாழ்வோமா? ரெண்டு விஷயம்தான். மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வை மறப்போமா? மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ்ந்தால் ஆடம்பர வாழ்க்கை உள்ளத்திலே வருமா? அந்த மரணத்தை நினைக்காதனாலதான் அல்லாஹ் மறந்து வாழ்றாங்க. மரணத்தை நினைவு கூறாததன் விளைவுதான் ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமah, நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு கூலியை நாம் மறுமையில் தான் கொடுப்போம். தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, சதகா கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது போன்ற என்ன நல்ல அமல்கள் செய்தாலும் وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, ஆகிரத்தில் தான் நன்மையை கொடுப்போம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ, யாரை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தின் பால் நுழைக்க செய்கின்றோமோ, யாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தின் பால் நுழைக்க செய்கிறோமோ, ஃபக்கத் ஃபாஸ், அவர்களே வெற்றி அடைந்தார்கள். சொல்லி வசனத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அழுத்தம். அல்லாஹ் சொல்கிறான், யாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்குள் நுழைக்க செய்கின்றோமோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்களே வெற்றி அடைந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த அற்பமான இன்பமான துனியாவுடைய வாழ்க்கை உங்களை மயக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை ஒப்பிடும் பொழுது துனியாவுடைய வாழ்க்கையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். சோழர்களே, இந்த ஹதீஸை உள்ளத்துல வச்சா போதும், துனியா மோக தூக்கி வீசிடுவோம். மறுமையை ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை சொன்னாங்க. கடலில் ஒரு சுண்டு விரல விடுறீங்க, எடுத்தா எத்தனை சொட்டு தண்ணி இருக்கும் அப்படின்னா? எத்தனை சொட்டு இருக்கும்? ஒரு சொட்டு வருமா? அது கையிலேயே விரலே இருக்குமா? இறங்கி உள்ள போயிருக்கும். அந்த ஒரு சொட்டு கூட துனியாவுக்கு சமம் இல்லைன்ட்டான். மறுமையை ஒப்பிடும் பொழுது என்ன சொன்னாங்க? துனியா அது கூட சமம் இல்லைன்ட்டான் மறுமையை ஒப்பிடும் பொழுது. ஏனென்றால் சொர்க்க வாழ்க்கை என்பது எப்போதும் சந்தோஷம் தான். சொர்க்கத்திலே ரெண்டு கிடையாது, ரெண்டு கிடையாது. ஒன்று என்ன? கவலை என்பது சொர்க்கத்திலே இல்லை.
இரண்டாவது மரணம் என்பதும் சொர்க்கத்திலே இல்லை. எப்போதும் சந்தோஷம்தான், எப்போதும் சந்தோஷம்தான். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தினந்தோறும் மரணத்தை நினைவு கூற வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில் அமல்கள் அதிகமா வரும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், பாங்கின் சத்தம், ஃபஜ்ருடைய பாங்கு, அந்த டைம்ல எணிக்க முடியலையா? ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, இந்த நிலையில் நான் மௌத்தானால் என்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்திலே எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன என்று சிந்தித்து விட்டோம் என்றால் அதுக்கு பிறகு தூக்கம் வராது. வருமா? அப்பொழுது தூக்கம் வராட்டி அவங்க யாரும் கிடையாது, யாரும் கிடையாது என்பதை நாமே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அன்பார்ந்தவர்களே, நல்லடியார்களுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா எப்படி கைப்பற்றுவான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். சூரியனுடைய வெளிச்சத்திலே வானவர்கள் வருவார்கள், சூரியனுடைய வெளிச்சத்திலே வானவர்கள் வருவார்கள். அந்த அடியாருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக சொர்க்கத்துடைய கஃபனை எடுத்து வருவார்கள். சொர்க்கத்துடைய கஃபன் துன்யாவுடைய கஃபன் அல்ல. சொர்க்கத்துடைய கஃபனையும் சொர்க்கத்துடைய நறுமணத்தையும் எடுத்து வருவார்கள் அந்த மலக்குமார்கள். வந்து அந்த அடியாருடைய ரூஹை எடுத்து செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கோடு எடுத்து செல்வார்கள். அதே கெட்டடியார்களாக இருந்தால் فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم, அவருடைய முகத்திலும் முதுகிலும் பலமாக அடித்தவர்களாக ரூஹை எடுத்து செல்வார்கள். நல்லடியார்களுடைய ரூஹை மலக்குமார்கள் எடுத்து செல்லும் பொழுது வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், யார் இந்த அடியார், யார் இந்த அடியார், இவ்வளவு நறுமணமாக இருக்கின்றாரே, இவ்வளவு நறுமணமாக இருக்கின்றாரே என்று மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள். சொல்லப்படும் இன்னாருடைய மகன் இன்னார், அத்தாவோட பேர் சொல்லிதான் சொல்லுவார். இன்னாருடைய மகனோ, இன்னாருடைய மகனின் மகனார் இவர், இன்னாருடைய மகனார், இன்னாருடைய மகனார், இன்னாருடைய மகனார் சொல்லப்படும். எவ்வளவு நறுமணம், எவ்வளவு நறுமணம். அவருடைய ரூஹ் வானத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. சகோதரர்களே, வானத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய நல்லடியான் என்று சொல்கின்ற நல்லவர்களுடைய கூட்டத்திலே இவரை சேர்த்து விடுங்கள், இவரை நல்லவருடைய கூட்டத்திலே இவரை சேர்த்து விடுங்கள், இவருடைய ரூஹை கபரிலே படுக்க வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வுடைய பாசத்தின் பாலம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பாலம் நீ வா. இர்ஜிஇ, சென்று விடு, வந்து விடு. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, நல்லவருடன் நீ சேர்த்து விடு. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நீ பிரவேசித்து விடு. நல்லவர்களுக்கு இந்த நிலைமை. அதே பாவிகளாக இருந்தால் கல்லா இதா பலகத்தி தராகி وقيل من راق وظن انه الفراق, பாவியோட உயிரை கைப்பற்றும் போது வானவர்கள் வந்து கேட்பார்கள், இந்த நேரத்திலே உன்னை குணப்படுத்தக்கூடியது யார்? மலக்குமார்களுடைய கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய இரண்டு கால்களும் பின்னிக் கொள்ளும். அவன் புரிந்து கொள்வான், என்னுடைய இறுதி வந்து விட்டது, நான் துன்யாவை விட்டு பிரிய போகின்றேன், செல்ல போகிறேன் என்பதை உணர்ந்து கொள்வான். சோழர்கள், இது பாவிகளுடைய உயிரை எடுக்கக்கூடிய அந்த சம்பவமாகும். இந்த ஆயத்து சூரா கியாமால வர்றது அதுதானே. சூரா ஃபஜ்ருடைய கடைசியில வர்றது வந்து நல்லடியார்களுக்கு வருகின்ற அந்த நிலைமை. அடுத்தது நல்லா என்ன சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராக்கின்னு ஆரம்பிச்சுட்டு இலா ரப்பிக யௌமன் இதில் மசாக், அவன் புரிந்து கொள்வான் நம்முடைய துன்யா முடிஞ்சு என்பதை, ரப்பிடத்தில் போக போகிறோம் என்பதை புரிந்து கொள்வான். சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஏன் அவனுக்கு இந்த நிலைமை தெரியுமா?
ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, துன்யாவிலே அவன் வாழும் பொழுது தொழுகவில்லை. அதுங்களா தொலை விடுறோம்ல, தொலை விட்டுறோம்ல, மலக்குமார்களை பார்க்காம இருக்க முடியுமா? தொலை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துங்க. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, துன்யாவில் அவன் வாழும் பொழுது மார்க்கத்தை உண்மைப்படுத்தவில்லை. நாம் நபிக்கு கொடுத்த மார்க்கத்தை அவன் உண்மைப்படுத்தவில்லை, என்னுடைய தீனை அவன் உண்மைப்படுத்தவில்லை. ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, தொழுகவும் இல்லை, காஃபிரை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தான். பாங் சவுண்ட் கேட்டா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பார்க்கிறோமா எத்தனை முஸ்லீம்கள் முஹல்லா அதிகரிச்சுட்டே போகுது, சரிதானே? முஹல்லா கூட பள்ளிவாசல் அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் நிலைமை என்ன? தொழுகையாளிகள் அதிகரிப்பதில்லை, சரிதானே? முஹல்லா அதிகரித்து விட்டே செல்கிறது, பள்ளிவாசலும் அதிகரித்து விட்டே செல்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குறிச்சிப்பூரில் எத்தனை பள்ளிவாசல் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க, கரும்பு கரையில் எத்தனை பள்ளிவாசல் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு எத்தனை பள்ளிவாசல்கள். ஆனால் தொழுகையாளிகள் அதிகரிக்கவில்லை. சகோதரர்களே, தொழுகவில்லை என்றால் இதுதான் நிலைமை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த உம்மத்துக்கு செய்த 2 உபதேசங்கள். ரூஹ் பிரியக்கூடிய அந்த நேரத்தில், அந்த செகண்டுக்கு முன்னாடி இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உபதேசங்களை செய்தார்கள். சொன்னாங்க, இத்தகில்லாஹ், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உபதேசம். எவ்வளவோ விஷயங்களை சொல்லி இருக்கலாம், ஆனால் என்ன சொன்னார்கள்? 2 விஷயங்களை தான் சொன்னார்கள் கடைசியாக. அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம், எண்ணிக்க முடியல, படுத்து விட்டு சொன்னார்கள் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுக்கு பின்னாடி எல்லாம் சில நல்லவர்கள் வந்தாங்க, பார்த்தீங்களா? அதில் சில ஆட்சியாளர்கள்லாம் வந்தார்கள். சிம்மாசன சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க, சிம்மாசன சேர்ல அப்படியே படுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் அது பொருத்தமான செய்தி. அது ராஜாக்கள், முஸ்லிம் ராஜாக்கள் சிம்மாசனத்திலே படுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய யாராவது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டால் படுத்திருந்த அரசர்கள் எழுந்து உட்கார்ந்துருவாங்க. ஏன்? ஹதீஸுக்கு மரியாதை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஊத் நபவியிலே மிகப்பெரிய உஸ்தாத். ஹதீஸுடைய பாடத்தை நடத்தும் பொழுது தன்னை முழுமையாக அலங்கரித்து விட்டு வருவார்கள். மாணவர்கள் கேட்பார்கள், உஸ்தாத் அவர்களே, இன்னும் இவ்வளவு சீனத்தை அழகா வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிச்சு கொடுக்க போறோம், ஹதீஸ் கிதாபை திறக்க போறோம், எவ்வளவு கண்ணியமாக அமர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கண்ணியமானது, புனிதமானது, மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தார்களுக்கு 2 உபதேசம் செய்தார்கள். ஒன்று அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். மக்களே, தொழுகையை பேணுதலாக கடைபிடியுங்கள். இத்தகில்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய உரிமையாளரின் விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தொழுகையாளர்கள் தொழக்கூடிய விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிமைக்கு உள்ளவர்கள் மீதும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னைக்கு தொழுகை நம்மளை எப்படி இருக்கு சொல்ற? எத்தனையோ பேர் போயாச்சு நம்மளை விட்டு, அதுதானே? எத்தனை ஜனாசாவை அடக்கம் செய்து வந்து விட்டோம். நம்மளையும் ஒரு நாள் அடக்கம் செய்ய மாட்டார்களா? கபருக்கு என்ன எடுத்து செல்ல போகின்றோம்? யோசிச்சு பார்த்தோமா? நம்முடைய கார் கபர்ஸ்தானுக்கு வருமா? நம்முடைய செல்போன் கபர்ஸ்தானுக்கு வருமா? நம்முடைய ஆடம்பர ஆடைகள் கபர்ஸ்தானுக்கு வருமா? காசு பணங்கள் பேங்கிலும் லாக்கரிலும் எண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றோமே, அந்த காசு பணங்கள் வருமா?
அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். செல்வத்தின் மீது பேராசை. பாங்கு சொல்லுது, கல்லா பெட்டியை விட்டு எணிக்க மாட்டீரான். பாங்கு சொல்லுது, பேங்க்ல வர மாட்டீரான் வெளியே. பாங்கு சொல்லுது, பீரோவை கூட்ட மாட்டீரான். அல்லாஹ் சொல்கிறான், துனியாவின் மீது பேராசை. துனியா துனியா துனியா. காலையில துனியா, மத்தியானம் துனியா, நைட்டு துனியா, தூங்கும் போது துனியா, இணைக்கும் போது துனியா. அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபரிலே அவனை அடக்கும் வரை துனியா துனியா தான் வாழ்றான். கபரில் அடக்கும் வரை துனியா துனியா என்று வாழ்கின்றான். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இன்னும் சோழலை எடுத்துட்டு போறோம், யோசிச்சு பாருங்க. சரிதானே? போட்டிருந்த ஆடையை யார் கழட்டுவார்கள் என்று நமக்கு தெரியாது. நிறைய சம்பவங்கள் நடக்குது சோழர்கள், நிறைய சம்பவம். ஒருத்தர் பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு டைலர்கிட்ட போய் அளவு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா. ட்ரெஸ் வாங்கிட்டு டைலர்கிட்ட போய் இப்படி தைங்க அப்படி தைங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அளவு கொடுத்துட்டு வீட்டில் கட்டல வந்து உட்கார்ந்தாரு, மௌத்தாயிட்டாரு. பார்த்தீங்களா? டைலர் அவருடைய துணியை கட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னும் கட் பண்றாங்க, கஃபனுடைய ஆடை கட் பண்றாங்க. பெருநாளுக்காக ஒரு ஆடையை தைத்து விட்டு டைலர்கிட்ட போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போறார். டைலர் சொன்னார், வீட்டுக்கு போய் போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப அப்படிங்கிறாங்க. செய்வோம் சொல்லுவாங்கல்ல. இவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்து அனுப்புறாரு. அந்த பெருநாளுக்காக எடுத்த அந்த ஆடை, அந்த ஆடையை அணிந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக கஃபனுடைய ஆடை அணிவிக்கப்பட்டு கபர்ஸ்தானுக்கு சென்று விட்டார். டைலர் என்ன செய்யறாரு, அவருடைய மௌத்து செய்தி கேட்டு இந்த போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறார். குடும்பக்காரர்களுக்கு ஆச்சரியம், இந்த போட்டோ எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டைலர்கிட்ட போய் கேட்கும். அவர் சொல்றாரு, நான் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன், அவர் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிக்கிறார். பார்த்தீங்களா துனியா? அதுதானே, ஆசைப்பட்டதை அனுபவிப்பதற்கு முன்பதாகவே, அணிவதற்கு முன்பதாகவே நமக்கு கஃபன் அணிவிக்கப்பட்டு விடும். துனியா அவ்வளவுதான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையை நீங்கள் அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். காலையை நீங்கள் அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். மாலையை அடைந்தால் ஃபஜ்ரை எதிர்பார்க்காதீர்கள், காலை எதிர்பார்க்காதீர்கள் என்றார். ஏன்? எப்போ வேணாலும் போயிடுவீங்க, எப்போ வேணாலும் போயிடுவீங்க. சோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அதுதானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்க தான் ஓபன் பண்ணுவாங்க. கதவு தட்டுவார்கள், மலக்குமார்கள் கேட்பார்கள், மன் அன்த, நீங்க யார்? அன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றோம், ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன முஹம்மத் தான் சொல்லுவாங்க. மலக்குமார் என்ன சொல்வார்கள் தெரியும்? மர்ஹபா, உங்களுக்காகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், வாருங்கள் நபியே என்று கதவை திறப்பார்கள். எப்படி இருக்கு பாருங்க. கதவு சாத்திட்டு மலக்குமாராக நின்று இருப்பாங்க சகோதரர்களே. கதவு திறந்திருக்காது, கதவை சாத்திட்டு மலக்குமாராக நின்று இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுவான். மலக்குமார்கள் கேட்பாங்க, அன்த, யார் நீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன முஹம்மத், அல்லாஹ் முஹம்மது வந்திருக்கேன். சொன்னோடனேயே மாணவர்கள் வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காகத்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கதவை திறப்பார்கள். நபிமார்களுடைய உடம்பை மண்ணு சாப்பிடாது, நபிமார்களுடைய உடம்பை மண்கள் சாப்பிடாது. நம்மளுடைய உடம்பு எல்லாம் அதிகபட்சம் 6 மாசம், 1 வருஷம், அதுதானே. 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷத்துல பார்த்தா எலும்புகள் தான் இருக்கும் நம்முடைய உடம்பு. ஆனால் நபிமாருடைய உடம்பை மண்கள் சாப்பிடாது. சொல்ல யோசிச்சு பாருங்க, நமக்கு சொர்க்கம் அல்லாஹ் தர வேண்டும், துஆ செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சோழர்களே, நமக்கு கன்ஃபார்மா சொர்க்கம் கிடைக்கும் என்று ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா? கபரை நினைத்து பார்த்தோமா? இதெல்லாம் நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? நினைத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மார்க்கம் வந்திருக்கும் யோசித்து பாருங்கள் சோழர்களே, இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கபருடைய விஷயத்தில் நீங்க அல்லாஹ்விட பாதுகாவல் தேடுங்கள் என்றார்கள்.
கபருடைய அதாபுகள் வந்துவிடக்கூடாது, கபரிலே அதாபுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையோட துஆலையே உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. தொழுகையோட துஆலையே ஒன்றை சேர்த்து விட்டார்கள். அத்தஹியாத்து, ஸலவாத்து, அதுக்கப்புறம் ஓதுங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் وأعوذ بك من فتنة المسيح الدجال وأعوذ بك من فتنة المحيا والممات اللهم إني أعوذ بك من المأثم والمغرم. التحيات ஓதுறமா இல்லையா? அதுல அத்தஹியாத் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்று தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய அஸாபிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கபரை நாம் நினைவு கூறுகின்றோம், இந்த அளவுக்கு மரணத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். தலைமையில் வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது கபர்ஸ்தான் போலாங்கிற சிந்தனை நமக்கு வருதா? ஒரு ஜியாரத், ஒரு சந்திப்பு. கபர் ஜியாரத் என்பது தர்கா அல்ல, கபர்ஸ்தானுக்கு செல்வது. கபர்ஸ்தானுக்கு தனியா போய் அங்க நம்முடைய நிலைமை என்ன என்பதை ஒரு இடத்திலே அமர்ந்தோ நின்றோ சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? ஒரு நாள் நம்மளையும் கூட்டிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவாங்களே, அந்த நாள் என்னுடையது அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற நிலையாக இருக்க வேண்டுமே, என்னுடைய இறுதி நேரம் திக்ர் துஆவாக இருக்க வேண்டுமே, கலிமாவாக இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தخلல் ஜன்னah. யாருடைய லாஸ்ட் வார்த்தை, துனியால பல பேச்சுகள் பேசி இருப்போம், அப்படிதானே? நல்லதும் பேசி இருப்போம், பாவமான பேச்சையும் பேசி இருப்போம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். யாருடைய கடைசி லாஸ்ட் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தخلல் ஜன்னah, அவங்க சொர்க்கத்துக்கு போய் விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். சொல்ல யோசிச்சு பாருங்க, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கடைசி நேரத்தில் வரணும்னா மற்ற நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? திக்ர் துஆவுடன் இருக்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலை நீங்கள் அடைந்தால் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت. இந்த துஆ 4 லைன் வரும், 4 லைன் 3 லைன் வரும். அந்த துஆவை யார் காலையில் ஓதி மாலைக்குள் மௌத்தாகி விட்டார்கள் என்றால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. மாலை நேரத்திலே மக்ரிபுக்கு பிறகு யார் அந்த துஆவை ஓதி காலைக்குள் அவங்க மௌத்தாயிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்றாங்க. துஆ எங்க இருக்கும்? ஹதீஸ் புக்கில், துஆ புக்கில், முஸ்லிமின் அரண் ஒரு துஆ புக்கு இருப்பாங்க. வீட்டுக்கு போய் உங்க மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா மதரசாக்கு வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை வீட்டுக்கு போய் திறந்து பாருங்க, சொர்க்கம் வேணுமா இல்லையா? வேணும், அதுதானே? திறந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை ஓதுகிற துஆவை புக்கு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த துஆ உடனே என்ன செய்யுங்க, படித்து மனப்பாடம் செஞ்சு ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு டைம், மக்ரிபுக்கு அப்புறம் ஒரு டைம் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய வழியை காமிச்சு தராங்க. அது செய்யுங்க, இது செய்யுங்க, அதுதானே? எப்படியாவது சொர்க்கத்துக்கு வந்து விட வேண்டும். நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மலக்கே என்னுடைய நபி ஏன் இங்கே சஜ்தாவில் இருக்கிறார் கேளுங்கள். மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் இங்கேயும் வந்து சஜ்தா பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. நமக்காக சகோதரர்களே, நமக்காக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள், அதையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. சொன்னார்கள், உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட மக்களையும் சொர்க்கத்திற்குள் அனுப்புவாயாக. உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட மக்களையும் என்னுடன் சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக. அதற்காகத்தான் நான் சஜ்தா செய்தேன் என்று நமக்காகவும் சொர்க்கத்திலே மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்கிறார்கள் என்றால் நம் மீது எவ்வளவு பாசம் நேசம் சகோதரர்களே. பெருமானாருடைய பாசத்தை நாம் உணர்ந்தோமா? லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும்
பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். திட்டவட்டமாக உங்களிலிருந்தே ஒரு தூதரை நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அவர் உங்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறார். உங்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் மீது அவ்வளவு கருணையை வைத்து உங்கள் மீது அவ்வளவு கருணையாக இருக்கின்றார் சொல்கிறார். அந்த நபியின் சுன்னத்தை நேசித்து நாம் பின்பற்றுகின்றோமா? அந்த நபிக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் அதிகமாக ஸலவாத்து சொல்கின்றோமா? அத்தஹியாத்துல ஓதுகின்ற ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓதுகின்ற பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மத் என்ற ஸலவாத்தை யார் ஃபஜ்ருக்கு பிறகு 10 முறை கூறுவார்களோ, பாங்கிற்கு பிறகு ஸலவாத்து சொல்லி பாங்குக்கு பிறகு யார் அந்த துஆவை ஓதுவார்களோ, மறுமையில் என்னுடைய பரிந்துரை அவர்களுக்கு கட்டாயம் உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திற்கு வழி எப்படியெல்லாம் காமிச்சு தராங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுறோம். அப்படிதானே? நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவசியம் இருக்கின்றது. அதுதானே? வரணும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. சொர்க்கத்துக்கு வரணும், நீங்க அதை ஓதுங்க இதை ஓதுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ மக்கள் நம்முடைய நேசத்திற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள், நமக்கு விடை கொடுத்து விட்டார்கள் சோதரர்களை. அவர்களுக்கு பின்பதாக நாம் இருக்கின்றோம். நாமும் மறுமையை அதிகம் பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளையும் பேணி நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து துனியாவை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் என்றால் துனியாவிலும் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்து விடுவான், ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றி தந்து விடுவான். அப்படிப்பட்ட நிறைவான ஈமானையும் நிறைவான தக்வாவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இறுதி மூச்சு வரை தந்து கலிமாவுடன் இந்த துனியாவை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக, உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستغفر عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا.